9வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாக பஜந்திய அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. படிக்கட்டுமா மாதாஜி? படிக்கலாம் மற்றும் மாதாஜி. விஷாலி படிக்கிற, அப்படி படிக்கிட்டு வரும். சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜெய். மொழிபெயர்ப்பு. பிரிதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். பொருளுரை. மகாத்மா என்பதன் பொருள் இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மகாத்மாவின் முதல் அறிகுறி என்னவெனில், அவர் தெய்வீக இயற்கையில் நிலை பெற்றவர். அவர் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை. இஃது எவ்வாறு சாத்தியம்? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணடைபவன் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து உடனடியாக விடுதலை பெறுகிறான் என்று 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டது. அதுவே தகுதி. பரமபுருஷ பகவானிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்பவன் உடனடியாக ஜடசக்தியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுகிறான். இதுவே அடிப்படை கொள்கையாகும். நடுநிலை சக்தி என்பதால் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டவுடனே ஆத்மா ஆன்மீக இயற்கையின் வழிகாட்டுதலில் வைக்கப்படுகிறான். ஆன்மீக இயற்கையின் இந்த வழிகாட்டுதல் தெய்வீ பிரகிருதி, தெய்வீக இயற்கை என்று அறியப்படுகிறது. எனவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதன் மூலம் ஒருவன் ஏற்றம் பெறும்போது அவன் மகாத்மாவின் நிலையை அடைகிறான். மகாத்மா தனது கவனத்தை கிருஷ்ணரிடமிருந்து திசை திருப்புவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான ஆதி புருஷர் என்பதை அவன் அறிவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தகு மகாத்மா தூய பக்தர்களான இதர மகாத்மாக்களுடைய உறவில் முன்னேற்றம் பெறுகிறான். தூய பக்தர்கள் கிருஷ்ணரது இதர ரூபத்திலும், அதாவது 4 கைகளை கொண்ட மகாவிஷ்ணு போன்ற ரூபத்திலும் கூட கவரப்படுவதில்லை. அவர்கள் 2 கைகளுடன் திகழும் கிருஷ்ணரது உருவத்தால் மட்டுமே கவரப்படுகின்றனர். கிருஷ்ணரது பிற உருவங்களாலேயே கவரப்படாத பட்சத்தில் தேவர்களின் உருவத்தையோ மனிதனின் உருவத்தையோ அவர்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்வதில்லை. கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரை மட்டுமே தியானிக்கின்றனர். அவர்கள் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் பகவானது வழிபாடு தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ நாம போன ஸ்லோகாலாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவான் வந்து அவஜானந்தி மாமூடா, என்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் மனுஷ ரூபத்துல வர்றதுனால என்னை மனுஷன் தப்பா நினைச்சுக்கிறாங்க, ஆனா நான் தான் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மோகாக்ஷா மோக கர்மனோ, அதாவது சில பேர் இந்த நாத்திய கொள்கையில இருக்கிறவங்க அவங்கள பத்தி சொல்றாரு. சோ ராட்சசத்தனமான கருத்துக்களாலும் நாத்திய கருத்துக்களாலும் கவரப்படுறாங்க. இந்த மாதிரி பகவானை வந்து மனுஷன் ஏளனம் பண்றாங்க இல்லையா, அவங்கள சொல்றாரு. சோ அவங்களுடைய எல்லா முயற்சியும் வீணாயிரும். அவங்க வந்து முக்திக்கு முயற்சி பண்ணாலும் வீணாயிரும், இல்ல கர்ம யோகா பண்ணாலும் வீணாயிரும், ஞான யோகா பண்ணாலும் அது வந்து வீணாயிரும். கிருஷ்ணாவை கடவுள்னு ஏத்துக்கலினா நாம என்ன செயல் செஞ்சாலும் அது வீணாயிரும். அதுதான் போன ஸ்லோகால பார்த்தோம். இதெல்லாம் ஏத்துக்காதவங்களை பத்தி சொன்னாரு. இப்போ யார் வந்து அவரை முழு மனசோட ஏத்துக்கிறாங்களோ அவங்கள பத்தி சொல்றாரு. அவங்களதான் வந்து இங்க என்னன்னு சொல்றாரு, மகாத்மா. ஆக்சுவலா நாம இந்த டேர்ம் மகாத்மா அப்படிங்கிறது புரியாமே நம்ம பேசுறோம். மகா ஆத்மா, மகாத்மா அப்படிங்கிறது மகா ஆத்மா. சோ உண்மையான மகாத்மா யாரு அப்படிங்கறதுக்கான டெபினிஷன் வந்து இங்க கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, தெய்வீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாக. தெய்வீம் பிரகிருதி, தெய்வீம் பிரகிருதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யோக மாயா, பகவானுடைய தெய்வீக இயற்கை, அதுல நிலை பெற்றவங்க. ஆஸ்ரிதாக அப்படின்னா ஷெல்டர் எடுத்தவங்க, அடைக்கலம் எடுத்தவங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு. பகவானை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் புரிஞ்சிருப்பாங்க. அப்ப அவை அப்படி தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணுவாங்க, பஜந்திய அனன்ய மனசோ. சோ பஜந்தினாவே தொண்டு பண்றது. இப்படி புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அன்பு தொண்டு புரியுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த தெய்வீம் பிரகிருதி இதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியமான வேர்டு. சோ நம்ம பகவானுக்கு 3 வகையான சக்திகள் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன சக்திகள்? 3 வகையான சக்தி என்ன கிருஷ்ணாவோட சக்தி? ஜடசக்தி, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி. எஸ், அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, சக்தி. சோ நாம எந்த குரூப்ல இருக்கோம்? நாம எதுல இருக்கோம்? ஜீவாத்மா. தடஸ்ட சக்தி நடுவுல இருக்கும். ஓ நடுவுல, தடஸ்டனா நடுவுல இருக்கும். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்தரங்க சக்தி.
அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி நாம நடுவுல இருக்கும். இப்ப இந்த பிரிட்ஜ் நான் இப்ப வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த பிரிட்ஜ்ல நம்ம நிக்கிறோம். கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து அந்தரங்க சக்தி, இன்னொரு சைடு பகிரங்க சக்தி. நான் எங்க ம். வேணா குதிக்கலாம். எங்க மாதாஜி நடுவுல இருக்கிறது என்ன சொன்னீங்க மாதாஜி? தடஸ்ட சக்தி, தடஸ்த தடஸ் தடஸ்தா நடுத்தர சக்தி, தடஸ்ட சக்தி. நடு ஆ. சோ நாம வந்து இந்த பிரிட்ஜ் மேல இருக்கிறோம். தடஸ்ட சக்தியா அந்த பிரிட்ஜ் மேல இருக்கோம். இந்த பக்கம் அந்தரங்கம், அந்த பக்கம் பகிரங்கம். நம்ம எங்க வேணாலும் குதிக்கலாம். சோ அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தியில குதிக்கிறப்போ எந்த மகா மாயாவோட கண்ட்ரோல்ல வந்துரும். நோட் பண்ணிக்கோங்க. பகிரங்க சக்தி வந்து மகா மாயா, அந்தரங்க சக்தி வந்து யோக மாயா. சோ பகவான் இப்ப நாம 2 வகையான பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லி பகவான் 15வது அத்தியாயத்துல சொல்லுவார். ஷர அக்ஷர தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் அப்படின்னு. இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க நித்திய சித்தா நித்திய பத்தா. சோ நித்திய சித்தா டிவோட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்தரங்க சக்தியினுடைய பாதுகாப்புல இருப்பாங்க. நித்திய பத்தானா நித்தியமா கட்டுண்டவர்கள். அது யாருன்னா நாமெல்லாம் பகிரங்க சக்தியுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கோம். சோ பகவானுடைய நாம பகிரங்க சக்தியில கண்ட்ரோல் இருந்தாலும் நாம இப்ப ரிக்வெஸ்ட் பண்றது வந்து யார ரிக்வெஸ்ட் பண்றோம்? சாண்டிங் அப்ப நம்ம யார ரிக்வெஸ்ட் பண்றோம்? அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தி ஸ்ரீமதி ராதாராணியை ரெக்வெஸ்ட் பண்றோம். பகவானுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நீ அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதி ராதாராணியை ரெக்வெஸ்ட் பண்றோம். அவங்கதான் அந்தரங்க சக்திக்கு இன்சார்ஜ். சரிங்களா? அவங்கதான் அந்தரங்க சக்தியினுடைய இது முழு வடிவம். சோ அவங்க அந்த அந்தரங்க சக்தியில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நினைப்பு எல்லாமே கிருஷ்ணா தான். அவங்க வந்து கிருஷ்ணாவை தெளிவா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. தாங்க யாரு, கிருஷ்ணா யாரு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கிளீனா தெரியும். பகவான் சொல்றாரு, என்னை அழிவற்றவனாகவும் ஆதி புருஷனாகவும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ பகவான வந்து அவங்க கிளியரா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தெரிஞ்சது மட்டும் இல்ல, பஜந்தி அவருக்கு வந்து அன்பு தொண்டு பண்ணுவாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா. சோ இந்த மகாத்மாக்களுடைய கேரக்டர்ஸ் நீ வந்து வரிசையா வந்து கொடுப்பாரு. என்ன அப்படின்னா மகாத்மா தனது கவனத்தை கிருஷ்ணரிடம் திசை திருப்புவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான ஆதி புருஷன் என்பதை அவன் அறிவான். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அவங்க வந்து கிருஷ்ணாவை தவிர்த்து நீங்க வேற எந்த டெமிகாடை எதுக்காக வர்ஷிப் பண்ண சொன்னீங்கனாலும் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்டெடியா இருப்பாங்க. என்ன நடந்தாலும் அது கிருஷ்ணாட்ட தான் சரணடைவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உறுதியா இருப்பாங்க. அடுத்தது வந்து தூய பக்தரான இதர மகாத்மாக்களின் உறவில் முன்னேற்றம் பெறுகிறான். சோ இது ரொம்ப 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 முக்கியம். மத்த பக்தர்களோட பாத்தீங்கன்னா அவங்க அசோசியேட் பண்றது அவங்க வந்து எப்பவுமே வந்து மத்த பக்தர்களோட மட்டும்தான் அசோசியேட் பண்ணுவாங்க. மத்த கர்மிகளோட அவங்க வந்து அசோசியேட் பண்ணவே மாட்டாங்க. பக்தர்களை மட்டும்தான் அசோசியேஷன் வச்சிருப்பாங்க. பகவானை எப்படி மதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு பக்தருக்கு மரியாதை கொடுப்பாங்க. சோ இது வந்து பக்தியில முன்னேறதுக்கு ரொம்ப 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 அவசியம். அடிக்கடி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? சோ நாம டிவோட்டீஸ அஃபண்ட் பண்ணவே கூடாது. டிவோட்டீஸ்க்கு எந்த அஃபென்ஸும் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நான் டிவோட்டி தான், நான் உங்களை கண்டபடி பேசுறேன், திட்டுறேன், என்ன வேணா நான் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் நாம பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க டிவோட்டி ஆயிட்டாங்கன்னா நமக்கு இந்த பக்கம் அப்படியே கிர்ன்னு வந்து அஃபென்ஸ் ரேட் ஏறிக்கிட்டே போயிடும். நமக்கு தெரியாது. எப்ப வேணாலும் யார் வேணா டிவோட்டி ஆவாங்க. கிருஷ்ணா நினைச்சாருன்னா ஒரு நாத்திகவாதி கூட டிவோட்டி ஆயிருவாங்க இல்லைங்களா? நாங்க கண் கூட பாக்குற இஸ்கான்ல அன்னை ஒரு பிரபு ஒருத்தர் வந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா செயின் ஸ்மோக்கராமா. அவர் வந்து ஏத்திஸ்ட். அவருக்கு பகவத்கீதை அதுவும் கண் பார்வை ஏதோ ப்ராப்ளம் ஆகி வீட்டுல இருந்தாராமா. அவருக்கு பகவத்கீதை புக் கிடைச்சு உட்கார்ந்து ஓவர் நைட்ல உட்கார்ந்து படிச்சிருக்காரு. படிச்சு இப்போ டிவோட்டி ஆகி இனிஷியேஷன் வாங்கி ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய மிராக்கிள் இஸ்கால்ல நடந்திருக்கு. சோ யாரு வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் டிவோட்டியா மாறலாம். அதனால இவங்க டிவோட்டி இல்ல, நான் இவங்களை இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், நான் என்ன வேணா பேசுவேன்னா அப்பனா நம்மளால பக்தியில ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால
முன்னுக்கு வைக்கவே முடியாது. நாம அபராத் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்தியில இருந்து நம்மள தரன்னு இந்த அபராதம் வந்து கீழே இழுத்துட்டு போயிடும். சோ முக்கியமா நம்ம மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம யார்கிட்ட அபராதம் பண்ணுவோம்? சரி நீங்களே சொல்லுங்க, நானே சொல்றேன். சொல்லிட்டே இருக்கேன். நம்ம மெயினா யார்கிட்ட கோவப்படுவோம்? யார்கிட்ட அபராதம் பண்ணுவோம்? ஒருத்தர தப்பா நினைக்கிறது, அவங்கள திட்டுறது, அவங்கள டீஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம யார பண்ணுவோம்? முதல்ல நம்மளுக்கு பிடிக்காதவங்கள, பிடிக்காதவங்கள, அப்புறம் நம்ம பேச்சு கேட்காதவங்க திட்டுவோம். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல தான். மத்தவங்க பண்றது நம்மள பாதிக்கவே பாதிக்காது. ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்றதா நம்மள பாதிக்கும். அதான் இல்லீங்களா? நம்ம பேச்சு கேட்காதவங்கள திட்டுவோம். நம்ம இது எப்படி என் பேச்சு கேட்காம போலாம்? இல்லையா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து வீட்ல ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க. ஒரு சில வீட்ல ஒய்ஃப் ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க. அப்போ அந்த அவங்களால பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும். இல்லீங்களா? அவங்களால அவங்கள மீறவும் முடியாது. ஆனா ஆனா வந்து அவங்க மேல ஒரு வெறுப்பு வளர்த்திக்குவோம். இல்லையா? நான் சொல்றது கரெக்ட்டா? கரெக்ட் மாதாஜி. எஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. யார் ஒருத்தர் மேல நமக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னா, ஒண்ணா அவங்க வந்து நம்ம பேச்ச கேட்கலின்னா அவங்க மேல வெறுப்பு வரும். இன்னொன்னு அவங்க நம்மள ரொம்ப டாமினேட் பண்ணாங்கன்னா அவங்க மேல வெறுப்பு வரும். கரெக்ட்டா சம்பூர்ண மாதாஜி? கரெக்ட் மாதாஜி. மாதாஜி ரொம்ப ஆமா ரொம்ப மாதாஜி. ரொம்ப ரொம்ப கரெக்ட். எஸ். சோ நாம என்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னா, அவங்க வந்து இது எதுக்குமே காரணம் இல்லை. நம்மள அப்படி ஒரு சூழ்நிலை வச்சது கிருஷ்ணா. நல்லா கொட்டை எடுத்து எழுதி வச்சுக்கணும். நம்மள இப்படி ஒரு சூழ்நிலையில வச்சது கிருஷ்ணா. எதுக்குன்னா, நம்மளுடைய இந்த பொய்யான அகங்காரத்துல இருந்து விடுபட்டு, நம்முடைய கர்மாலாம் கழிஞ்சு நம்ம வெளியில வர்றதுக்காக தான் நம்மள இப்படி ஒரு சூழ்நிலையில கிருஷ்ணா வைக்கிறாரு. இல்லன்னா, நாம இப்படியே இந்த பொய் அகங்காரத்திலேயே இருந்து, இந்த பௌதீக சேத்திலேயே சிக்கி சிக்கி நம்ம சீரழிஞ்சுட்டு இருப்போம். சோ நாம இந்த பொய் அகங்காரத்துல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக, நம்மள இந்த சூழ்நிலையில வைக்கிறது கிருஷ்ணா. சோ நாம யார ஒருத்தரையோ வெறுக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோமோ, நாம வெறுக்கிறது கிருஷ்ணாவ. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த சம்பந்தப்பட்ட பெர்சன நம்ம வெறுக்கல. நாம வெறுக்கிறது கிருஷ்ணாவ. நான் எப்பேர்ப்பட்ட ஆளு, என்னைய வந்து இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க வைக்கலாமா? அப்படின்னு கிருஷ்ணாவ தான் நம்ம எதிர்க்கிறோம். கிருஷ்ணாவே நம்ம வெறுக்கிறோம். அதனால தான் சக மனிதர்கள் மேல வெறுப்பு வைக்காதீங்க, பொறாமப்படாதீங்கன்னு சொல்றோம். சக மனிதர்கள் மேல வைக்கிற வெறுப்பு, பொறாமை, கோபம் இது எல்லாம் யார் மேலனா நமக்கு கிருஷ்ணா மேல இருக்கிறது. அத வந்து நாம இவங்க மேலயும் நம்ம நினைச்சுக்கிறோம். சோ ஆக்சுவலி நம்ம பாருங்க, ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபர வந்து நம்ம வந்து நமக்கு லைஃப்ல ரொம்ப பிரச்சனைன்னு நம்ம நினைப்போம். இவர்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும், இவர்னால தான் எல்லா பிரச்சனையும் நினைப்போம். அவரு போயிருவாரு. அப்ப நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருதா? இல்ல மாதாஜி. வேற யார் மேலயா இன்னொரு ரூபத்துக்கு டொயன்னு முளைச்சு வரும். இல்லீங்களா? அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்குது. எஸ். நம்ம கிட்ட தான் இருக்கு. எஸ். கரெக்ட். சாந்தி மாதாஜி முன்னெல்லாம் கேட்பாங்க. இந்த கிருஷ்ணா நம்மள தப்பு செய்ய விடாம தடுக்கலாம்ல. ஆமா. நம்ம மனசுல தோன்ற எண்ணங்களுக்கு கிருஷ்ணா தானே காரணம். அப்ப எல்லாத்துக்கும் நல்ல நம்ம எண்ணங்கள் மனசுல தோன்றலாம். தோன்ற எண்ணத்துக்கெல்லாம் கிருஷ்ணா காரணம் இல்ல. அதுக்கெல்லாம் என்னோட ஆசை தான் காரணம். கிருஷ்ணா அதுக்கு காரணம் இல்ல. அதுக்கு என்னுடைய ஆசை, என்னுடைய அளவற்ற ஆசை தான் காரணம். நான் இப்ப சொன்ன மாரி, நாமெல்லாம் நெனச்சா பகவானுடைய அந்தரங்க சக்திக்குள்ள போக முடியும். ஆனா, நான் அது வேண்டான்னு உதறிட்டு, நான் என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய ஆசை, என்னுடைய அ புத்தர் சொல்றாரு இல்லையா? "ஆசையே துன்பத்திற்கு காரணம்" அப்படின்னு. உண்மதான் இல்லீங்களா? ஆமாங்க மாதாஜி. உண்மையிலேயே துன்பத்துக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ஆசைதான். நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகள் தான் நம்முடைய துன்பத்துக்கு காரணம். நான் வந்து எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? நான் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாருங்க. ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாரு. ஆனா என்னைய கொண்டு வந்து இந்த ஃபேமிலில வச்சுட்டாங்களே! அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தகுதி வந்து இதுதான். ஆனா நாம நம்மள எச்சா நெனச்சுக்கிறோம். அதுக்கு கிருஷ்ணா என்னப்பா பண்ணுவாரு? நான் அளவுக்கு மீறி ஆசைப்படுறேன். அளவுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால கிருஷ்ணா எனக்கு ஒரு ஃபேமிலி குடுத்து போ. அங்க போய் நீ என்ஜாய் பண்ண நினைக்கிறீல்ல பண்ணு. அப்படின்னு சொல்லி விடுறாரு.
இந்த ஹஸ்பண்ட் எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும், எல்லாம் நம்ம கேட்கிறோம். அதுக்கு தகுந்த பாடி தான் நமக்கு இப்ப இப்ப இந்த ஜென்மத்துல நீங்க அப்படி ஆசைப்படுறீங்க. நீங்க அம்பானி பார்த்து ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற அந்த புண்ணிய கர்மா இருந்ததுன்னா, அடுத்த ஜென்மத்துல நீங்க அம்பானி வீட்ல கூட போய் பொறப்பீங்க. ஆனா அம்பானி வீட்ல பொறந்தா மட்டும் நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களா? சொல்லுங்க. இல்ல மாதாஜி. அந்த அந்த கல்யாண வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணும் ஆசையெல்லாம் வரல. இப்போ முன்னையா இருந்தா இருந்திருக்கும். மாதாஜி ஆமா எனக்கு அந்த மாதாஜி. பையன பார்த்தா பாவமா இருக்கு. அந்த ஆமா ஆண். மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. ஏன்னா இதுதான். வந்து உடம்பு வந்து பெருசா அவர் குறைக்க ட்ரை பண்ணி முடியல. ம். அவரு மாரி அந்த பாடியே அவருக்கு வந்து ஒரு பாரமா இருக்கு இல்லீங்களா? பாரமா இருக்கு. அவருக்கு எல்லாமே இருக்கு. அவர் ஆமா. நெனச்சாருன்னா ஒரு நொடியில என்ன வேணா, எவ்ளோ கோடி வேணா வந்து கொட்டும். ஆனா இஸ் ஹி ஹேப்பி பெர்சனலின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. இல்ல. இருக்க முடியாது. நடக்க கூட முடியல மாதாஜி அவர்னால. நடக்க கூட முடியல. அந்த கால் ஒரு மாதிரி ம். இருக்கு மாதாஜி. ஆமா. ம். ஹி இஸ் அதான். சஃபரிங். எவ்ரிஒன் இன் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் சஃபரிங், சஃபரிங், சஃபரிங். இந்த கரெக்ட். பௌதீக உலகத்துல இருக்கலான்னு மட்டும் தயவு செய்து ஆசைப்பட்றாதீங்க. வேண்டாம் சாமி, எனக்கு போதும். இதுவரைக்கும் நான் போய் எல்லா ஃபேமிலிலயும் பொறந்து நீங்களே எல்லாருமே பெரிய பணக்கார குடும்பத்திலயும் இருந்திருப்பீங்க. ரொம்ப ஏழை குடும்பத்திலயும் போய் இருந்திருப்போம். ஒரு கொலைகாரனா பொறந்திருப்போம். கொள்ளைக்காரனா பொறந்திருப்போம். ப்ராஸ்டியூட்டா இருந்திருப்போம். எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எல்லாருமே இதெல்லாம் பண்ணி வெவ்வேறு பிறவி எடுத்து தான் இப்ப புரிஞ்சு வந்திருக்கோம். சரிங்களா? கண்டிப்பா. எல்லாம் வேஸ்ட். இந்த பௌதீக சாக்கடையில தப்பிச்சு ஓடிரணும். அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்த அப்புறம் தான், உங்களுக்கு பகவத்கீதை பகவான் வந்து குடுத்திருக்காரு. இல்லன்னா நம்ம ஏத்துக்குவோமா சொல்லுங்க? நம்மள இல்ல சாதாரண மாதாஜி. இல்ல ஏத்துக்க மாட்டோம். ஏத்துக்கவே மாட்டோம். டெஃபினட்டா. அடி குடுத்து தான், "என் முட்டாளே! நீ வந்து இந்த உடலே இல்ல. நீ நெனச்சுட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்லை. அது உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல." அன்னைக்கு மகராஜ் சொன்னாரு. இது வந்து ஆப்பிள்னா அது ஆரஞ்சு. சோல் வந்து ஆப்பிள்னா இந்த பாடி வந்து ஆரஞ்சு. அதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி நீ வந்து ஹேப்பியா இருப்ப அந்த பாடிக்குள்ளார? ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத வஸ்து இருக்குது. அது எப்படி ஹேப்பியா இருக்க முடியும்? சோ இந்த உடம்போட விஷயத்த பூரா என்னதுன்னு நெனச்சுக்கிட்டு, தேவையில்லாத அகங்காரத்த வளர்த்திட்டு, இவன் என்னைய எப்படி இப்படி சொல்லலாம்? அவங்க என்னைய எப்படி அப்படி சொல்லலாம்? இவங்க என் பேச்ச கேட்கல. அவங்க மோசம், இவங்க மோசம். யார் மோசம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள விட மோசமானவங்க யார் இருக்கா? எனக்கு இப்பப்போ அப்படிதான் இருக்கு எனக்கு. என்னைய விட மோசமானவங்க யார் இருக்காங்க? அப்படிதான் தோணுது. எத்தன அழுக்கு வச்சு உட்கார்ந்துருக்கோம் ஒவ்வொருத்தரும். நம்மள நாமே நான் நான் உங்கள சொல்ல வரல. என்ன சொல்லிக்கிறேன். இது எல்லாமே என்னைய பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளவு அழுக்கு வச்சுட்டு நீ தைரியமா இப்படி பேசுறன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கு. சோ இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும்னு நினைக்கணும் அட்லீஸ்ட். பகவத்கீதை படிக்கிறது எதுக்காகன்னா, நான் யாருன்னு புரிஞ்சுகிட்டு, இதுல இந்த பௌதீக சேத்துல இருந்து வெளியில வர நான் ட்ரை பண்ணணும். அப்படி வந்தவங்கள பத்தி கிருஷ்ணன் குடுக்குறாரு. மகாத்மா அவங்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பகவானுடைய அந்தரங்க சக்தியில போய் அடைக்கலம் வாங்குறாங்க. அவங்க தான் மகாத்மா. அவங்க பாத்தீங்கன்னா, பகவானுடைய வேற ரூபங்கள்ல கூட அட்ராக்ட் ஆக மாட்டாங்களாம். குடுத்துருக்காங்க பாருங்க. 2 கையில இருக்கிற கிருஷ்ணா ரூபத்த மட்டும் தான் கவரப்படுறாங்க. கிருஷ்ணருடைய வேற உருவங்கள கவரப்படுறதில்ல. அப்படி இருக்கிறப்போ, தேவர்கள் உருவத்தையும், மனித உருவத்தையும் அவங்க நிச்சயமா கன்சிடரே பண்றதில்ல. சோ பகவான் கிருஷ்ணா மட்டுமே தியானிக்கிறாங்க. எப்பவுமே கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்றாங்க. சோ இதெல்லாம் கேட்கிறப்ப ஆசையா இருக்கு இல்லீங்களா? அப்படி இருக்கணும்னு ஆசையா இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமாங்க மாதாஜி. எஸ். ஆசையாவது படுங்க. கண்டிப்பா ஆசைப்படுங்க. எதுக்கோ நம்ம ஆசைப்பட்டு வந்துட்டோம். கிருஷ்ணா தான் சொல்றாரே, "ஆசைப்படு நான் நிறைவேத்தி தரேன்" அப்படின்னு. இதுக்கு ஆசைப்படுங்க. இப்படி இருக்கணும். வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. பகவானுக்கு மட்டும் பக்தி பண்ணணும். அது என்ன ஒரு உத்தமமான நிலை பாருங்களேன். வேற எந்த கவலையும் இல்ல. கோஸ்வாமிஸ் அப்படி இருந்தாங்க. ஹரிதாஸ் தாகூர் அப்படி இருந்தாரு. ஒரு மனுஷன் ஒரு நாள்ல 22 மணி நேரம் சாண்டிங் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். எப்படிதான் பண்ணியிருப்பாரு? நம்மளால ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து சாண்டிங் பண்ண முடியலையே. எப்படிதான் அவர் அப்படி பண்ணியிருப்பாரு? எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதுல அட்ராக்ஷன் இருந்துன்னா அத பண்ணியிருப்பாங்க. அத யோசிச்சு பாருங்க. நமக்கு அந்த அளவு அட்ராக்ஷன் இல்லைன்னா நம்ம பண்ணவே மாட்டோம். நமக்கு புடிக்கலன்னா ஒரு விஷயத்த நம்மள பண்ண வைக்கவே முடியாது யாரா இருந்தாலும். நமக்கு புடிக்கணும். நம்மலாம் அவ்ளோ ஒரு பிடிவாதம் வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள. பார்த்தா நீங்கலாம் சொல்லலாம்.
நான் ரொம்ப சப்மிசிவ் மாதாஜி, நான் ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப் மாதாஜி. ஆனா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்க, நமக்கு எவ்வளவு புடிவாதம் இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே அந்த புடிவாதமும் தேவை. எதுக்குன்னா அந்த கிருஷ்ண உணர்வுக்கு. ஆரம்பத்துல நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட, இல்ல நான் இத பண்ணுவேன். ஏன்னா இது நல்லதுன்னு சொல்றாங்க. பண்ணியே தீருவேன். அந்த புடிவாதத்த நம்ம இதுல வச்சோம்னா, கண்டிப்பா பகவான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சோ ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே அந்த புடிவாதம் இருக்கு. டிகிரி வேறையாகும். சோ இந்த முக்குணத்தினுடைய அந்த காம்பினேஷன்ல நாம வெவ்வேறு காம்பினேஷன்ல இருப்போம். அப்ப நாம நினைச்சுக்குவோம், ச்சே நான்லாம் ரொம்ப சப்மிசிவ்ப்பா. நான்லாம் எல்லார் பேச்சையும் கேட்பேன். அது பாரு அடங்கா பிடரி. அது யார் பேச்சையும் கேட்கறது இல்ல அப்படின்னு நினைப்போம். அப்படியா? ஆமாங்க, ஆமா பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். ஒருத்தர் ஒருத்தருக்கு மாதாஜி. ஏன்னா நான் அப்படிதான் நினைச்சேன். இப்பதான் எனக்கு தெரியுது. ஐயையோ! இப்படி எல்லாம் இல்ல. அவங்க நாம யார அடங்கா பிடாரின்னு நினைக்கிறோமோ, அவங்க கூட சில இடங்கள்ல ரொம்ப சப்மிசிவா போறாங்க. நாம வந்து சப்மிசிவா போறேன்னு நினைக்கிற நானு, எவ்வளவோ இடங்கள்ல நான் ஸ்டப்பர்னா இருந்திருக்கேன். சோ எனக்கு இதெல்லாமே இப்போ வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கிறப்போ, பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. சோ நான் எப்படி இருக்கேன்? மத்தவங்க எப்படி இருக்காங்க? இப்ப எல்லாருடைய அந்த ட்ரூ கலர்ஸ் நம்மளுக்கு தெரியுது இல்லீங்களா? முன்ன கூட நமக்கு தெரியாது. இப்பல்லாம் யாராவது ஏதாவது பேசினாங்கனாவே, நமக்கு வந்து ஈஸியா புரியுது. அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. இப்படியே இந்த பௌதீகத்திலேயே உழண்டுட்டே இருக்கிறாங்களே! இந்த பௌதீக பிரச்சனைகள முன்னுக்கு வச்சு இப்படி வருத்தப்பட்டுருக்காங்களே! இப்படி இருக்காங்களே! இப்படி இருக்காங்களேன்னு அவங்கள பார்த்து நம்மளுக்கு ஆதங்கமா இருக்கு. இல்லீங்களா? அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்யூஷன் சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? சொல்லி பார்த்திருக்கீங்க? எஸ் மேம். ஆமா மாதாஜி, கரெக்ட் மாதாஜி. ஏ அப்படி பௌதீகத்திலேயே வந்து நம்ம இன்னும் உழண்டுட்டு இருக்கணுமா? இந்த கேள்விய நம்ம ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நம்ம கேட்கணும். இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் கிருஷ்ணாட்ட போகணும்னா, இது அதுக்கு தான் பகவான் வந்து இதெல்லாம் குடுத்து நம்மள வந்து இழுக்குறாரு. எப்படி அந்த ஒரு டேஸ்ட் காமிக்கிறாரு. இங்க பாரு இப்படிலாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்கலாம் மகாத்மாக்கள். இவங்க வந்து தெய்வீம் பிரகிருதிம் ஆஷ்ரிதா. என்னுடைய தெய்வீக இயற்கையினுடைய கண்ட்ரோல்ல அவங்க இருக்காங்க. என்னைய வந்து அழிவற்றவனாகவும், இன்னொன்னு என்ன குடுத்திருக்காரு? ஆதி புருஷனாவும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ கிருஷ்ணாட்ட இருந்து தான் எல்லாமே வருது. இதையெல்லாம் வந்து அவங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, இது தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு பக்தி தொண்டு பண்றாங்க. பஜந்தே இதெல்லாம் பண்றாங்க. அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ இனி அடுத்தடுத்து 2, 3 ஸ்லோகா வரும். இல்ல இன்னும் ஒரு ஸ்லோகா இருக்கு. அத மட்டும் பாத்துரலாம். இதோட சம்பந்தப்பட்டது. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தश्च दृढव्रताः நமஸ்யந்தश्च மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. சம்பூர்ண மாதாஜி படிங்க. எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். பொருளுரை: ஒரு சாதாரண மனிதனை முத்திரை குத்துவதன் மூலம் மகாத்மாவை உற்பத்தி செய்ய முடியாது. அவரது அறிகுறிகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. மகாத்மா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை கீர்த்தனம் செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளனர். அவர் வேறு எதையும் செய்வதில்லை. அவர் எப்போதும் பகவானை புகழ்வதிலேயே ஈடுபட்டுள்ளார். வேறு விதமாக கூறினால் அவர் அருவவாதி அல்ல. புகழ்வது என்ற கேள்வி எழும்போது ஒருவன் பரமபுருஷரை, அவரது புனித நாமம், அவரது நித்திய ரூபம், அவரது திவ்யமான குணங்கள் மற்றும் அவரது விசேஷமான லீலைகளை கொண்டு புகழ வேண்டும். ஒருவன் இவை அனைத்தையும் புகழ வேண்டும். எனவே மகாத்மா என்பவர் பரமபுருஷ பகவானிடம் பற்றுடையராக இருப்பார். பரமபுருஷரின் அருவ நிலையில், அதாவது பிரம்மஜோதியில் பற்றுதல் உடையவர் பகவத்கீதையில் மகாத்மாவாக விவரிக்கப்படவில்லை. அத்தகையவர் அடுத்த ஸ்லோகத்தில் வேறு விதமாக விளக்கப்படுகின்றனர். ஒரு மகாத்மா ஸ்ரீமத் பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி விஷ்ணுவை பற்றி செவியுறுதல், பாடுதல் முதலிய பக்தி தொண்டின் பல்வேறு செயல்களில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவர்களின் தொண்டிலோ மனிதனின் தொண்டிலோ ஈடுபடுவதில்லை. இதுவே பக்தி. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு மற்றும் ஸ்மரணம், பகவானை நினைவில் கொள்ளுதல் அத்தகு மகாத்மாவின் இறுதி இலக்கு. 5 திவ்யமான ரசங்களில் ஏதேனும் ஒன்றில் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்வதேயாகும். அந்த இலக்கை அடைவதில் அவர் திடமான உறுதியுடன் உள்ளார். அந்த வெற்றியை அடைவதற்காக அவர் தனது மனம், உடல், பேச்சு என எல்லாவற்றையும், எல்லா செயல்களையும்
பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்துகிறார். இதுவே முழுமையான கிருஷ்ண உணர்வு என்று அறியப்படுகிறது. பக்தி தொண்டில் விரதா என்றழைக்கப்படும் சில செயல்கள் உள்ளன. பிறையின் 11ஆம் நாளான ஏகாதசி என்றும் பகவானின் அவதார நாட்களிலும் இந்த விரதங்கள் பின்பற்றப்படுகின்றன. திவ்யமான உலகில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்வதில் கருத்துள்ளவர்களாக பெரும் ஆச்சாரியர்கள் இந்த விதிகளை எல்லாம் வகுத்துள்ளனர். மகாத்மாக்கள் இந்த விதிகளை மிகுந்த கவனத்துடன் கடைபிடிப்பதால் விரும்பிய பலனை அடைவது உறுதி. இந்த அத்தியாயத்தின் 2ஆம் ஸ்லோகத்தில் விளக்கியபடி இந்த பக்தி தொண்டி எளியது மட்டுமில்ல, மகிழ்ச்சியான மனதுடன் நிறைவேற்றக்கூடியதும் ஆகும். மிக கடுமையான தவங்களுக்கும் விரதங்களுக்கும் அவசியமில்லை. திறமை வாய்ந்த ஆன்மீக குருவால் வழிநடத்தப்பட்டு குடும்பஸ்தனாகவோ பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ எந்த நிலையிலும் ஒருவன் பக்தி தொண்டில் வாழ முடியும். உலகின் எந்த பகுதியிலும் எந்த நிலையிலும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டாற்ற முடியும். இவ்விதமாக அவன் உண்மையான மகாத்மா ஆகலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப தெளிவா புரியுதுங்களா மகாத்மாங்கிறது யாரு அப்படின்னு? சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஷ்ட திருடவிருத்தாக நமசந்தஷ மாம் பக்திய நித்தியுக்தா உபாசதி. சததம் எப்பவுமே பகவானுடைய புகழை கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க, திடமான உறுதியுடன் முயலுவாங்க, பகவானுக்கு வந்தனை பண்ணுவாங்க, பக்தியுடன் நித்தியமா வழிபடுவாங்க. இதெல்லாம் தான் மகாத்மாக்களுடைய கேரக்டர். பகவானே குறிச்சு கொடுக்கிறாரு. சோ பிரபுபாத் இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, பியூட்டிஃபுல் லைன். ஒரு சாதாரண மனிதனை முத்திரை குத்துவதன் மூலம் மகாத்மாவை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு ஸ்டாம்ப் எடுத்து இந்தா நீ நீ மகாத்மா அப்படின்னு, விஷாலி இந்தா நீதான் மகாத்மா அப்படின்னு நான் பண்ண முடியுமா? ஒரு ஸ்டாம்ப் இல்ல மாதாஜி, சான்ஸே இல்ல. என்ன பண்ணா இன்டர்னல் சேஞ்ச் வரணும். வெளிப்புற மாற்றங்கள் ஒரு விஷயமே கிடையாது. இன்டர்னலா மாறணும். அப்ப அவங்க மாறி அவங்க மகாத்மான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு பகவான் சொல்றாங்க, எப்பவுமே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பகவான புகழ்றதுல மட்டும்தான் ஈடுபட்டு இருப்பாங்களாம். அவர் கீர்த்தனை பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு அவர் சம்பந்தப்பட்ட வேலைகள் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. சோ பகவானோட நாமம், ரூபம், குணம், லீலை இதெல்லாம் பத்தி பேசிட்டே இருப்பாங்க. நவவித பக்தி தொண்டு, 9 விதமான பக்தி தொண்டு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸ்ரவணம், கீர்த்தனம் சொல்லுங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். வெரி குட், சூப்பர் மெத்தட். சோ நவவித பக்தி தொண்டு பாகவத்துல கொடுத்துருக்கு. சோ இத அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 விதமான ரசங்கள்ல ஏதோ ஒண்ணுல ஒரே நிமிஷம். ஐந்து விதமான ரசங்கள்ல ஏதோ ஒண்ணுல பகவானோட உறவாடுவாங்க. அதே மாதிரி அவரோட உடல், மனம், பேச்சு எல்லாத்தையும் பகவானுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் விரதம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏகாதசி திதி, பகவானுடைய அவதார நாள், இது எல்லாத்துலயும் அவங்க விரதம் இருப்பாங்க. சோ அதுக்காகத்தான் இந்த விதிகள்லாம் வகுத்திருக்காங்க. அதை அவங்க சின்சியரா கடைபிடிப்பாங்க. சோ அதெல்லாம் தான் மகாத்மாவுடைய சிம்டம்ஸ். பகவானே சொல்றாரு, இவங்களா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா அவங்க மகாத்மா. சோ எல்லாரும் யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த சிம்டம் இருக்கா? இருந்தா நீங்க மகாத்மா. இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி, கொஞ்சம் இருக்கு. சொல்லுங்க. இல்ல, முன்னாடி பாராகிராஃப்ல ஏகாதசி விரதம் இருந்து விரும்பிய பலனை அடைவது உறுதின்னு கொடுத்திருக்காங்க. அதே இது அடுத்த பாராகிராஃப்ல விரதங்களும் தவங்களும் கடுமையா இருக்க வேண்டியது இல்ல அப்படின்னு வருது. அது எனக்கு புரியல மாதாஜி. எஸ். சோ என்னன்னா சில விரதங்கள் இருக்கணும். பகவான் ஏன் ஏகாதசி விரதம் இருக்கும்னா உங்களுக்கு தெரியும், அந்த நாள் பகவானுக்காக ஒதுக்குன நாள். சரிங்களா? அதனாலதான் பிரபுபாதர் அது கூட நம்மள அந்த சில இதெல்லாம் சாப்பிட சொல்லி அலோவ் பண்ணிட்டாரு. இந்த கலியுகத்துல யாருமே கடுமையான விரதங்கள்ல இருக்க முடியாது. ஆக்சுவலி இந்த ஏகாதசி விரதம் ஏதோ இப்ப மட்டும் இல்ல, காலங்காலமா யுகமா எல்லா யுகத்திலயும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இல்லைங்களா? சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் எல்லா யுகத்திலயுமே ஏகாதசி இருக்கு. நாம கூட பார்த்தோம் இல்லையா, அந்த
என்ன மன்னர் அவரு? அம்பரீஷ் மகாராஜா கூட அந்த ஏகாதசி அம்பரீஷ். சோ ஏகாதசிங்கிறது புதுசு கிடையாது. சோ இந்த விரதங்கள் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஆனா கலியுகத்துல நம்மளால முடியாதுங்கனால நம்ம ஆச்சாரியா வந்து அதுலயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ வந்து இது பண்ணி இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏகாதசினிக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாங்களாம் ஃபுல்லா நல்லாவே சாப்பிடுறோம். ஆச்சாரியாவோட அப்பியரன்ஸ் டிசப்பியரன்ஸ் டே மட்டும்தான் ஹாஃப் டே நம்ம விரதம் இருக்கோம். 12 வந்து மத்தியானத்தோட சரி 12 மணியோட சரி. கடுமையான விரதங்கள் கிடையாது. முன்ன இருந்த மாதிரி போன யுகங்கள் எல்லாம் இருந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கடுமையான விரதங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதைத்தான் பிரபுபாத் மென்ஷன் பண்றாரு. பக்தி தொண்டு வந்து ரொம்ப டஃப் எல்லாம் இல்ல, ரொம்ப ஈஸிதான். ஏன் இத கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. சோ மிக கடுமையான தவங்களுக்கும் விரதங்களுக்கும் அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சாதுர்மாசிய விரதம் அதுவே தேவையில்லைங்கிறாரு பிரபுபாத். அதெல்லாமே இப்ப வந்து இஸ்கான்ல இருக்காங்க. பட் அதுவுமே தேவையில்லைங்கிறாரு. இன்னும் உண்மையான விரதங்கள் போனீங்கன்னா அந்த விரதத்தோட லிஸ்ட் பெரிய லிஸ்ட். ஆனா நம்ம அந்த விரதம் எல்லாம் நம்ம இருக்கிறது இல்ல. நமக்கு வந்து குறிப்பிட்ட மாதிரி ஏகாதசி, ஆச்சாரியாஸ் அப்பியரன்ஸ் டிசப்பியரன்ஸ் டே அவ்வளவுதான். இன்னும் விரதம் இருக்குன்னு முடிவு பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட விரதம் இருக்கு. சோ அதெல்லாம் நாம பண்றது இல்ல. ஏன்னா நம்மளால முடியாது. கலியுகத்துல நம்ம பாடி கெப்பாசிட்டி அதை அலோ பண்றது இல்ல. அதனாலதான் நாங்க சொல்றப்ப என்ன சொல்றோம்னா, இப்போ இப்ப நரசிம்ம சதுர்தசியோ வாமன துவாதசியோ அந்த அன்னைக்கு விரதம் இருக்கணும். உங்களால முடிஞ்சா இருங்க, முடியலன்னா ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்டுங்க. நம்ம சொல்றோமா இல்லையா மாதாஜி? எஸ். அதனாலதான் பிரபுபாதன் இவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறேன். இதையாவது தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதை விட ஈஸியா பக்தி யாரும் பண்ண முடியாது. மாதாஜி நைட்டும் தூங்க கூடாதாங்க மாதாஜி? அத ஒரு சில இல்ல, இது எல்லாம் மித்து. ஏகாதசினிக்கு நைட் தூங்க கூடாது, அது அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஏகாதசினிக்கு கிரெயின்ஸ் எடுத்துக்க கூடாது, அது மட்டும்தான். நீங்க அன்னைக்கு தூங்கலன்னா எப்படி அடுத்த நாள் நீங்க எழுந்து வேலை பார்ப்பீங்க? அப்படியெல்லாம் வந்து பிரபுபாதன் நமக்கு கொடுக்கல. பிரபுபாதன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஏகாதசி அன்னைக்கும் ஏகாதசி பிரசாதம் எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்க எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில விரதத்தை பிரேக் பண்ணிட்டு நீங்க நார்மல் பிரசாதம் சாப்பிடுங்க. ஏகாதசி அன்னைக்கும் போய் ப்ரீச் பண்ணுங்க, சாண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாகூர் ஒரு வாட்டி பார்த்தாராம். எல்லாரும் ஏதோ எல்லாம் அந்தந்த மூலையில சுருண்டு கிடந்தாங்களா அவங்களுடைய சீடர்கள்லாம். போய் நேரா கிச்சனுக்குள்ள போய் அவரே குக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டுவிட்டு எல்லாரையும் தாட்டி விட்டாரு. போங்க எல்லாம் வெளிய. நீங்க சாப்பிடாம சுருண்டு படுத்திருக்கிறதை விட சாப்பிட்டு எந்திரிச்சு போய் பகவானுடைய இந்த கிருஷ்ண உணர்வு பரப்புறதுல ஈடுபடுங்க. இதுதான் உண்மையான இது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு அவங்களுக்கு. சோ இதெல்லாம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். எதுக்காக கொடுக்குறாங்க? ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது நம்ம உடம்ப பியூரிஃபை பண்ணும். நம்ம வந்து சித்த வைத்தியத்துல கூட சொல்றாங்க, ஆயுர்வேதத்துல சொல்றாங்க. அந்த 15 நாம நம்ம உடம்புல அந்த சும்மா கார்போஹைட்ரேட் இதெல்லாம் எடுத்துட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு நாள் ஃப்ரீயா விட்டா உடம்பு கிளென்ஸ் ஆகுமா. என்னால அப்படி முடியல அப்படின்னா நாம வந்து ஏகாதசி பிரசாதம் ரெகுலரா எடுத்துக்கலாம். கேலண்டர்ல ஒரு மாதிரி ஏகாதசி இருக்குல்ல மாதாஜி, ஆனா நம்ம ஒரு மாதிரி ஃபாலோ பண்றோம் இல்லங்க மாதாஜி? அது வந்து அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஏகாதசி வர்றதை வச்சுதான் முடிவு பண்றாங்க. ஏகாதசி காத்தால சூரிய உதயம் போது ஏகாதசி திதி இருந்ததுன்னா அததான் வந்து இஸ்கான்ல எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபாலோ பண்றது 3 கேலண்டர் இல்லைங்க மாதாஜி? இஸ்கான்ல ஃபாலோ பண்றது 3 கேலண்டர். நம்ம வந்து நம்ம கேலண்டர் வந்து அந்த சோலார் கேலண்டர் அப்படிதானே மாதாஜி? எஸ், கரெக்ட். அப்படிதான் சொல்றாங்க. அதாவது எனக்கு அதோட பேசிஸ்லாம் எனக்கு தெரியாது. மாதா சொன்ன மாதிரி சன்ரைஸ் வச்சு முடிவு பண்றாங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இஸ்கான் கேலண்டர்ல என்ன இருக்கோ அதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏகாதசி அவங்க குடுக்குற நாளைக்கு ஏகாதசி. ஆமாங்க மாதாஜி, அது குடுக்குற அன்னைக்கு தான் நாளைக்கு ஏகாதசி. எஸ். சோ அதான் இப்போ சோ பாருங்க, திறமை வாய்ந்த ஆன்மீக குருவால் வழிநடத்தப்பட்டு குடும்பஸ்தனாவோ பிரம்மச்சாரியாவோ சன்னியாசியாவோ நீ என்னவா வேணாலும் இரு, ஆனா நீ பக்தி பண்ணலாம். உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி நீ பக்தி தொண்டு ஆற்ற முடியும். இதெல்லாம் பிரபுபாதன் நம்ம கொடுத்திருக்க சலுகை. பிரபுபாதருக்கு முன்னாடி வரைக்கும்
லேடிஸ்க்கு வந்து இனிஷியேஷனே கிடையாது. தெரியுங்களா உங்களுக்குலாம்? லேடிஸ்க்குலாம் இனிஷியேஷனே கிடையாது. பிரபுபாதர் தான் குடும்பஸ்தர்களும் வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வரலாம் அப்படிங்கறது காமிச்சு கொடுத்தாரு. அவரே பர்சனலா கல்யாணம் பண்ணி வச்சாரு அவரோட சீடர்களுக்கு. ஃபேமிலியா உள்ள கொண்டு வந்தாரு. இன்னைக்கும் இஸ்கான் ஃபிளரிஷ் ஆகுதுன்னா ஃபேமிலிஸ்னாலதான். பிரம்மச்சாரிஸும் இருக்காங்க. அதே சமயம் மக்கள் ஃபேமிலியா தான் உள்ள வராங்க. ஃபேமிலியோட இருந்தாலும் நீ பக்தி பண்ணி கிருஷ்ணாட்ட போலாம். இது வந்து ஒரு மறுமலர்ச்சி தான். ஆக்சுவலி முன்னெல்லாம் பக்தி பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ யோகிங்க போய் இமயமலையில போய் பல வருஷம் தவம் பண்ணி அதுதான் பக்தி நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ வீட்டுல இருந்துட்டே நீ வந்து தாராளமா கிருஷ்ண பக்தி பண்ணலாம், நீ கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியா தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒழுங்கா பிரபுபாதர் சொல்லி கொடுத்து நம்ம பேசாம பண்ணிட்டு இருந்தோம்னாவே அழகா கிருஷ்ணாட்ட போலாம். காலையில எந்திரி நீ குளி, மங்களாரத்தி பண்ணு, சாண்டிங் பண்ணு, பகவத்கீதை படி, அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலைக்கு போ, பிரசாதமா பண்ணி எடுத்துட்டு வேலைக்கு போ, சாயந்தரம் காலையில பாகவதம் பண்ணிட்டு சாயந்தரம் வா, வந்து குளி, மறுபடியும் ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு பூஜைக்கு ஏதோ ஒரு பஜனோ ஏதோ ஒண்ணு பண்ணு, பகவத்கீதை படி, கம்முன்னு படுத்து தூங்கு, விரதம் இருக்கிறனால விரதம் இரு. இப்படி பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா மாதாஜி? இது அருமையான வாழ்க்கை இல்லைங்களா? இல்ல மாதாஜி கஷ்டமெல்லாம் இல்ல. ஃபாலோ பண்ண முடியல. மத்தபடி பிரபுபாதர் கொடுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமை. நாம வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து கஷ்டமா தெரியுது. இது வந்து ஏதோ அவர் புதுசா ஒண்ணும் பண்ணல. இது நம்ம வேத காலங்கள்ல இருந்து இப்படிதான் நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்பதான் டைவர்ட் ஆயிருக்கும். சோ இந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கன்னு பிரபுபாதர் சொல்லித்தராரு. சோ இந்த வாழ்க்கையை நாம வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். விரதங்களும் பாத்தீங்கன்னா நான்